அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 18 சித்தர்களுள் ஒருவரான இடைக்காட்டர் சித்தர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ்நாட்டில் வாழ்ந்த பல கோடி சித்தர்களில் 18 சித்தர்கள் மிக முக்கியமாக போற்றப்படுகின்றனர். அதில் இடைக்காட்டு சித்தர் மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்கவர். ஏனென்றால் அவர் அகத்திய முனிவரின் மகா சித்தர் என்றும் பெரும் சித்தர் என்றும் அவருடைய குரு போக மகரிஷியால் அழைக்கப்பட்டவர். ஏனெனில் ஏனைய சிந்தனைகள் மற்றும் ஏனைய சித்தர்கள் கலியுகத்தில் மனிதன் படும் துன்பங்கள் நீங்க வழிகளை அறிந்து அதற்குரிய வழிமுறைகளை கூறினார்கள். ஆனால் இடைக்காட்டு சித்தர் மட்டும் உலக ஜீவன்கள் அனைத்தும் உய்ய வழிமுறைகளை கண்டறிந்து உபாயம் கூறினார். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இடைக்காட்டூராகும் இவர் ஊர். பழங்காலத்தில் இவ்வூர் அழகிய பாண்டிய நல்லூர் என்று அழைக்கப்பட்டது. இடைக்காடரின் சித்துக்களாலும் அற்புதங்களாலும் இவ்வூரை பொதுமக்களாலும் சிஷ்யர்களாலும் இவ்வூரை இடைக்காட்டூர் என்று இப்பெயரிலேயே அழைத்து வருகின்றனர். கண்ணன் தோன்றிய யாதவ குலத்தில்தான் இடைக்காடரும் தோன்றினார். இடைக்காடர் என்ற பெயர் அவர் இடையர் குலத்தைச் சேர்ந்தவர் ஆவார் என்பதால் அமைந்த பெயர்தான். அவர் பாடல்கள் தாண்டவ கோனே என்ற வார்த்தைகளுடன் முடியும். கோன் என்பது இடையர்களை குறிக்கும் சொல். கண்ணன் கீதையில் போதித்த கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காதே என்று கர்ம யோகத்தை கடைபிடித்தவர் இடைக்காடர். இடைக்காடர் நல்ல குணங்களாலேயே உருவானவர். ருதுவாது, ஒரு குறிய சிறிய அறியாதவர், குழந்தை போல் வெகுளியானவர்கள், அமைதி நிறைந்தவர், மிகுந்த பணிவானவர் கூட இருப்பார். இப்படிப்பட்ட இடையர் எல்லாருக்கும் பிடித்திருப்பது இயல்புதான். மக்கள் அவரை நேசித்தார்கள். ஆடுகளை புல்வெளியில் மேய்ப்பதற்காக காலையில் அழைத்து செல்வார். அவர் திறந்த வெளியில் அவற்றை மேய விடுவார். இரவு அவற்றை கொட்டிலில் கொண்டு வந்து அடைப்பார். இதுதான் அவரது தினப்பணி. நாள்தோறும் தவறாமல் இந்த வேலையை செய்து கொண்டு வந்திருந்தார். இடைக்காடர் பிறவிலேயே ஞானம் கைவர பெற்று பல அற்புதங்களை நிகழ்த்தினார். இடைக்காடர் தனது குலத தொழிலான ஆடு மேய்க்கும் தொழிலை செய்தாலும் அவரது சிந்தனைகள் அனைத்தும் ஆத்மாவை நோக்கி விண்வெளியில் ஒன்றாட கலந்திருப்பார். இடைக்காட்டர் உண்மையில் ஆடு மேய்க்கும் வேலை செய்து பிழைப்பு நடத்தினார். அவர் பிறந்த இடமான இடைக்காடு என்பதிலிருந்து இவருக்கு இப்பெயர் வந்தது. மேய்ப்பவராக பணிபுரியும் போது அவர் தெய்வத்துடன் ஒன்றிணைந்து உயர்ந்த உணர்வை அடைவார். போகர் விண்வெளியில் பயணம் செய்து கொண்டிருந்த அவரை இந்த நிலையில் கண்டு வியந்தார். போகர் அவருக்கு ஆன்மீக அறிவின் ஆசைகளை கண்டதால் அவருக்கு நயன தீசைகளை அளித்தார். அவர் தனது சொந்த கண்களை பார்த்து தனது அறிவை பகிர்ந்து கொண்டார் என்பதை இது குறிக்கிறது. இடைக்காடர் விரைவில் சித்த யோகம், சித்த மருத்துவம், ஜோதிடம், வானியல், ஞான தத்துவங்கள் ஆகியவற்றில் பழம்பெரும் பெற்றார். கூடுதலாக அவர் பல பாடல்களையும் கவிதைகளையும் எழுதியுள்ளார். அவரது ஜோதிட கண்டுபிடிப்புகள் இன்றும் பயன்படுத்தப்படுகின்றன. அவரது கணிப்புகள் பஞ்சாங்கம் எனப்படும் வருடாந்திர இந்து பஞ்சாங்கத்தை தொடங்குகின்றன. அவர் தெய்வீகத்துடன் சேரவும் மற்றும் குண்டலினி விழிப்புணர்வின் இறுதி கட்டத்தை முடிக்கவும் முடிந்தது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு நட்பு கிரகம் அல்லது கிரகம் தீய கிரகத்தை திசை வாக்குகால் சக்தியை இழக்கும் போது வறட்சி போன்ற பேரழிவுகள் ஏற்படுகிறது. அது மிகப்பெரிய இன்னல்களை ஏற்படுத்தும். அதை ஒரு அரிய 12 ஆண்டுகள் வறட்சி ஏற்பட்டது. ஏனெனில் அந்த 12 ஆண்டுகளில் ஒரு தீங்கு விளைவிக்கும் கிரகத்தின் எதிர்பார்ப்பால் அனைத்து நன்மை தரும் கிரகங்களும் தங்கள் சக்திகளை இழந்தன. இதை உணர்ந்த இடைக்காடர் கிரகங்களின் சிலைகளை சீற்றற்ற முறையில் ஒழுங்கற்ற முறையில் நிலைநிறுத்தினார். அவர் சிலைகளை ஏற்பாடு செய்த பிற கோயில்களுக்கு பின்பற்றின. அவரது வழிபாட்டிற்கான போகரின் அறிவுறுத்தலின்படி இடைக்காடர் திருவண்ணாமலை பகுதியில் தனது வாழ்க்கையை கழித்தார். உள்ளூர் மக்களுக்கு உதவினார். இறுதியில் அங்கேயே ஜீவசமாதி அடைந்து விட்டார். வள்ளுவர் 7 சீரலான குரல் வெண்பாக்களால் வாழ்விற்கு தேவையான அனைத்தும் தந்துள்ளார். இது 7 கடலை கடுக்கில் துளையிட்டு அதில் புகுத்துவதற்கு சமமானது என்று புகழ்ந்து பாடியுள்ளார் இடைக்காடர். திருவள்ளுவரின் அறிவை இவ்வாறாக போற்றுகிறார். நவகிரகங்கள் உறங்கி எழுந்தபோது தங்கள் மந்திரங்களால் கட்டிப்பட்டிருப்பதையும் ஒருவரை பார்க்க இயலாதவாறு தங்களின் வரிசை அமைப்பு மாற்றியிருப்பதையும் கண்டார்கள்.
இதனை அறிய சாதனையை செய்தவர் இடைக்காடர் என்பதையும் அவர்கள் உணர்ந்தார்கள். தன் நலனுக்காக அல்ல, உலக நலனுக்காக அவர் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எனவே அந்த நற்செயலுக்கு மரியாதை தந்து நவ கிரகங்களும் அவருக்கு கட்டுப்பட்டன. மறுகணம் வானில் இடி இடித்தது, மின்னல் மின்னியது, சோவென மழை பெய்ய தொடங்கியது. மீண்டும் புயலால் பயிர் பச்சை தலைத்து பஞ்சம் நீங்கியது. நவகிரகங்கள் இடைக்காடருக்கு ஆசி வழங்கி மறைந்தார்கள். இடைக்காடர் வாழ்க்கை அவதாரம் தலம் இடைக்காடர் தொண்டை மண்டலத்தில் இடையன் திட்டு என்னும் ஊரில் இடையர் குலத்தில் நந்தகோனார் மற்றும் யசோதா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இந்த ஊரானது தற்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இடையன்மேடு என்று அழைக்கப்படுகிறது. தேக சுத்தியுடன் சிறு பலகையில் மஞ்சளிட்டு மெழுகு பக்தியுடன் கோலமிட்டு அம்மஞ்சள் பலகையின் மேல் இடைக்காடர் சித்தரின் படத்தினை வைத்து மஞ்சள் குங்குமமிட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்து விளக்கினை ஏற்றி வைத்து முதலில் இந்த சித்தரின் தியான செய்யும் கண்மூடி மனமுருகி பின் 16 வகையாக போற்றிகளை கூறி தென்னம்பூ மல்லிகைப்பூ கொண்டு அர்ச்சிப்பது இடைக்காடர் ஞான சுத்திரம், இடைக்காடர் கணித நூல் இரண்டும் அவர் எழுதிய புகழ்பெற்ற நூல்கள். இடைக்காடர் தியானிப்பதன் மூலம் அவர் தூண்டிவிடப்படும் என்று நம்பிக்கை நிலவுகிறது. நவ கிரகங்களையே மாற்றி அமைத்த இடைக்காடர் 18 சித்தர்களுள் முற்றிலும் வித்தியாசமானவர்தான். இவருடைய காலம் இடைக்காடர் முனிவர் புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தார். இவர் வாழ்ந்த காலம் 600 ஆண்டுகள் 18 தினங்கள் ஆகும். மனித ஜீவன்களையும் ஒழுங்குபடுத்தி உன்னிடம் ஒப்படைக்கத்தான் எனக்கு இந்த பிறவி துணை தந்தாயோ, படைப்பாவிட்டாலும் கூட இடைக்காடன் மனதில் ஆழ்ந்த ஞானத்தையும் தரும் இந்த கேள்வி எழும்பியதும் இதற்கு விடை தேடி அலைந்தார். ஆடுகளை ஊரிடத்தில் மேயவிட்டு கோலை ஊன்றி ஒற்றைக்காலால் உயர்த்தி தவநிலையில் இருப்பார் இடைக்காடர். சிவபெருமான என் கேள்விக்கு விடை வேண்டும், இந்த சமூகத்தை நான் ஒழுங்குபடுத்த வேண்டும் என நினைத்தார். கல்வி எனக்கு இல்லை என்று கேட்டபோது சிவபெருமானே இவருக்கு அனைத்து அறிவுகளையும் வழங்கி இவருக்கு உயிர்ப்பிக்க செய்தார். இதனால் இவர் அனைத்து மக்களுக்கும் உதவி புரிந்தார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.